கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். சென்னை பெரம்பூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற திருச்சி சிவா எம்பி காமராஜர் குறித்து பேசினார். காமராஜருக்கு குளிர்சாதன வசதி இல்லாமல் தூங்க முடியாது என்றும், அதனால்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பயணியர் விடுதியிலும் திமுக ஆட்சி காலத்தில் குளிர்சாதன வசதி அமைக்க உத்தரவிட்டதாக கலைஞர் கருணாநிதி தன்னிடம் கூறியதாக திருச்சி சிவா எம்பி பேசினார். தமிழ்நாட்டுடைய சாபம், தமிழ்நாட்டுடைய களங்கம், இப்படிப்பட்ட பைத்தியக்காரன்லாம் 20 ஆண்டுகள் மேல டெல்லியில பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க டிவியில காமராஜருக்காக தான் ஏசி வச்சாங்களா? என்ன முட்டாள்! இங்கிருந்து ரஷ்யாவுக்கு போற போது கூட ஒரு சாதாரண கதர் சட்டையும் கதர் வேட்டியோட போயிட்டு வந்த ஒரே ஒரு தலைவன், உலக தலைவனே ஒருத்தர் தான். காமராஜர் பத்தி என்ன தெரியும்? மேனாமணிக்கு அரசியல் பண்ணவனுக்கெல்லாம் இவன் எப்படி தெரியும்? ஒண்ணுமே புரியாம ஏன் உளறாங்கன்னு புரியல. அதுல கொடுமை, காமராஜர் அக்டோபர் 2ஆம் தேதி இறக்குறார் 75ல. கடைசி 2 மாதங்கள் அவருக்கு ரொம்ப உடல்நல சரியில்லை. யாரையுமே வீட்டை விட்டே வெளியில போகல. அப்ப சாக போற நேரத்துல கருணாநிதி கையை பிடிச்சிட்டு ஜனநாயகத்தையும் நாட்டையும் நீதான் காப்பாத்துன்னு சொன்னார் இந்த மூதேவி சொல்லுது. அப்ப கருணாநிதி அவர் வீட்டுக்கு போயிருக்கணும். போனதா உண்டா? எப்ப போன சொல்லுங்க. கற்பனையிலே பல விஷயங்களை விற்பனை செய்யற கேவலமான இந்த புத்தியை எப்ப விட போறான்னு தெரியலையே.